ஹலோ மக்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப நாளாக படிச்சுட்ருக்கேன். 1 இயருக்கு மேலாகுது. ஆனால் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ண முடியல. இப்படி ஒரு திங்கிங்கில் நீங்கள் இருக்கீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நான் உங்கள் ஹர்ஷா. வெல்கம் டு ஹர்ஷா டிஎன்பிஎஸ்சி கிளாஸ். நம்ம ஒரு பர்டிகுலர் சேனலை மட்டும் ஃபாலோ பண்ணால் நம்மளால் 6 மாதத்துக்குள்ளே சிலபஸ் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஆனால் நம்ம அதை பண்ணுறோமா? ஒரு வீடியோ பார்ப்போம், அவங்க ஒரு ஷெட்யூல் சொல்லுவாங்க, ஒரு வாரம் ஃபாலோ பண்ணுவோம், இல்லை 10 நாள் ஃபாலோ பண்ணுவோம். அதுக்கடுத்து வேறு சேனலை தேடி போயிடுவோம். சில பேர் அந்த 10 நாள் கூட ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஒரு நாள் பார்ப்பாங்க, அடுத்த நாள் வேறு சேனல் இப்படி மாறிட்டே இருப்பாங்க. இப்படி மாறுறதுனால நமக்கு டைம் மட்டும்தான் வேஸ்ட் ஆகும். ஒரு கரெக்டான பிளாட்ஃபார்மில் ஒரு கரெக்டான சேனலை ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கோம் அப்படின்னா ரொம்ப ஷார்ட் டைமில் வித்தின் 6 மந்த்துக்குள்ளே சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுறது அப்படிங்கிறது பாசிபிள். ஸ்டடிக்கு மட்டும் இல்லாமல் டெஸ்ட்டுக்குமே இதுதான் ப்ராப்பராக பண்ணணும். ஒரு டெஸ்ட் போட்டிருப்பாங்க, ஆனால் அந்த டெஸ்ட் கம்ப்ளீட் பண்ண முடியாமல் பாதியிலே விட்டுட்டு சரி ஏதாச்சும் ஃப்ரீ டெஸ்ட்டு ஈஸியாக இருந்தால் போடலாம் அப்படின்னு போயிடுவாங்க. ஸோ டெஸ்ட் ஆகட்டும் ஸ்டடி ஆகட்டும், ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணாமல் மாறிட்டே இருந்தோம் அப்படின்னா கன்சிஸ்டன்சி இருக்காது அண்ட் எதையுமே முழுசாக கம்ப்ளீட் பண்ண முடியாது. இப்போ நம்ம சேனலே எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்க. தமிழ் எப்படி சிலபஸ் வைஸ் படிக்கிறதுன்னு சொல்லிட்டு 60 டேஸ் சேலஞ்ச் அப்படிங்கிறத கொடுத்துருந்தோம். இந்த 60 டேஸ் அப்படிங்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக 60 நாள் இல்லை 65 நாளுக்குள்ளே பொது தமிழை சிலபஸ் வைஸ் அப்படிங்கிறது முடிக்க முடியும். ஆனால் என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு வாரம் ஃபாலோ பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் சரி வேறு யாராச்சும் ஏதாச்சும் போட்டிருப்பாங்கன்ட்டு அப்படியே அங்கே போயிடுவாங்க. ஒரு சேனலாக போய் தமிழ் எப்படி படிக்கணும் தமிழ் இதவே கேட்டுட்ருப்பாங்க. ஆனால் ஒரு பர்டிகுலர் சேனலில் சொல்கிற ஒன்றையுமே ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அப்படி ஃபாலோ பண்ணால் ரொம்ப சிம்பிளாக அவங்க ரொம்ப ஷார்ட் டைமில் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்களும் அந்த மிஸ்டேக்கை பண்ணாதீங்க. ஒரு பர்டிகுலர் சேனலில் ஒரு ஷெட்யூல் பார்க்குறீங்க, உங்களுக்கு அது கன்வீனியண்ட்டாக இருக்குன்னு பட்டுச்சுன்னா நம்பி அதை படிங்க. அப்படி படித்தா மட்டும் தான் முடிக்க முடியும். நம்ம சேனல் மட்டும் இல்லை, நீங்கள் வேறு எந்த சேனல் ஃபாலோ பண்ணாலுமே உங்களுக்கு அந்த சேனல் மேலே கான்ஃபிடென்ட் இருக்குது, அவங்க சொல்லியிருக்க அந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு பாசிபிளாக இருக்கும், உங்களால் டெய்லி அதை கண்டினியூ பண்ண முடியும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் அதை கண்டினியூ பண்ணுங்கள். அண்ட் சேஞ்ச் ஆகாமல் நீங்கள் அதை கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணால் உங்களால் முடிக்க முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ஸ் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் எவ்வளோ முடிச்சிட்ருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நான் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கு முக்கியமான ரீசன், நான் ஒரு சேனலை ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னா லாஸ்ட் வரைக்கும் அதான் ஃபாலோ பண்ணுவேன். எக்ஸாம்பிளுக்கு நான் மேக்ஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். சுரேஷ் ஐஎஸ் அகாடமியோட மேக்ஸ் தான் எனக்கு ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷனில் வந்துச்சு யூடியூப்பில். அவர் மேக்ஸிமம் தமிழில் சொன்னாலுமே என்னால் அதை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடிஞ்சிச்சு. பிகாஸ் ஸ்கூலிங் சின்ன வயசுலேருந்து நான் இங்கிலீஷ் மீடியம், மேக்ஸிமம் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணால் தான் என்னால் ஒரு விஷயம் புரிஞ்சிக்க முடியும். மேஜராக தமிழில் சொல்லுவார், அது இருந்தாலுமே எனக்கு ரொம்ப நல்லாவே தெளிவாக புரிஞ்சிச்சு. ஸோ அவர் போஸ்ட் பண்ணியிருக்க எல்லா வீடியோஸும் நான் ஒன்று விடாமல் பார்த்து நோட்ஸ் எடுத்தேன். 2 வீடியோ பார்த்துட்டு வேறு சேனல் அப்படி போகாமல் எல்லா டாபிக்ஸுமே ஒரு டாபிக்ஸுமே எப்படி ஒரு 30 மினிட்ஸுக்கு மேலே இருக்கும், சிலதெல்லாம் 1 hour கூட இருந்திருக்கு. அந்த 1 hourமே நான் பார்த்து நோட்ஸ் எடுப்பேன். இந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு மேக்ஸ் நான் பார்க்க ஆரம்பித்தேன். அதுக்கு அடுத்து தான் ஸ்கூல் புக்ஸை ஃபஸ்ட்டு மேக்ஸுக்கு படிக்கணும் அப்படிங்கிறத ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். பிகாஸ் அப்போ நான் அகாடமி ஜாயின் பண்ணிட்டேன். ஸ்கூல் புக்கோட நோட்ஸ் எல்லாமே ஒன்றா பார்த்து எழுதுனதுக்கப்புறம் டெஸ்ட் பேட்ச் நிறையா போட்டால் இன்னும் கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும். அப்படிங்கும்போது தான் ஈயா தங்கமுத்து சேனல் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி சுரேஷில் ஃப்ரீ டெஸ்ட் மேக்ஸுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இதெல்லாம் கம்பைல் பண்ணி மேக்ஸ் போடும்போது மேக்ஸ் இன்னுமே ஈஸி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா அதான் நீங்கள் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணணும். நிறையா பேர் கன்சிஸ்டன்சி வர மாட்டேங்குது. எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு படித்தாலும் 4 நாள் படிக்கிறேன், அதுக்கப்புறம் டைவர்ட் ஆயிடுது. டைவர்ட் ஆகாமல் படிக்க டிப்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கும் பெஸ்ட்டு சொல்யூஷன் நம்ம ஒரே பிளாட்ஃபார்மை ஃபாலோ பண்ணுறது தான். எப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ ஒரு பர்டிகுலர் சேனலை நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம், அது நோட்ஸ் எடுத்துகிட்ருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக ஷெட்யூல் மேக் பண்ணி தான் நம்ம பண்ணுவோம். இன்றைக்கி என்ன படிக்கணும், நாளைக்கு என்ன படிக்கணும் அப்படிங்கிறத ஷெட்யூல் மேக் பண்ணி படிப்போம். ஸோ நமக்கு அடுத்தடுத்த நாள் என்னென்ன அப்படிங்கிறத அச்சீவ் பண்ணினா மட்டும்தான் ஒரு கம்ப்ளீட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிறது இருக்கும். நாளாக நீங்கள் இப்படி ஃபாலோ பண்ணிகிட்டே வரும்போது உங்களையும் அறியாமல் நீங்கள் டைவர்ட் ஆகாமல் படிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல மெத்தடாக இருக்கும். சிலபஸ் முடிக்கிறதுக்கு, கன்சிஸ்டண்ட்டாக படிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நமக்கு ஒரு பர்டிகுலர் பிளாட்ஃபார்மை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுறது தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி இந்த மாதிரி ஃபாலோ பண்ணவங்க உங்களுடைய ஃபீட்பேக் எப்படி இருக்குது அண்ட் நீங்கள் சிலபஸை எப்படி அப்ரோச் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. டெலகிராம் சேனல் லிங்க், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோவை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா உங்களுக்காக 2 அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது. ஸோ அதையும் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை நியூவாக ஜாயின் பண்ணியிருக்கவங்களுக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள்.
எக்ஸல் பேட்ச்னு இந்தியன் எக்கனாமிக்காக லான்ச் பண்ணியிருக்கோம். இது உங்களுக்கு இங்கிலீஷ் தமிழ் 2 மீடியமுக்கே சூட்டபுளாக இருக்கும். நீங்கள் என்ன லாங்குவேஜில் ப்ரிஃபர் பண்ணுறீங்களோ அந்த பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஒரு எக்ஸல் பேட்சில் சமச்சீர் புக்கு 6th-லேருந்து 12th வரைக்கும் இருக்கிற எல்லா புக்கில் கவர் ஆகிற எக்கனாமி லெசன்ஸோட ஹைலைட்டட் பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுப்போம். அந்த ஹைலைட்டட் பாயிண்ட்ஸை நீங்கள் சூப்பர் ரிவிஷன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். இந்த ஒரு பேட்சோட டியூரேஷன் 15 நாள். 10 நாள் ஸ்டடிக்கு ஸ்பெண்ட் பண்ணுவீங்க, 5 நாள் டெஸ்ட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. 5 நாள் உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட் அப்படிங்கிறது எக்கனாமி இருக்க போகுது. ஒரு கொஷின் பேப்பர்லேயும் 100 கொஷின்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். டோட்டலாக 30 லெசன்ஸ். ஒரு நாளைக்கு 3 லெசன் அப்படிங்கிறத படிக்க போகிறோம். அப்போ 10 நாளில் 30 லெசன் அப்படிங்கிறத முடிச்சிடலாம். ஸோ ரிவிஷன் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு 500 கொஷின்ஸ் வந்து கவர் ஆக போகுது 5 ரிவிஷன் டெஸ்ட்டில். கொஷின் ஃபார்மேட் உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருக்கும். டெஸ்ட்டோட கொஷின்ஸ் வந்து பைலிங்குவலில் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே உங்களுக்கு வந்து கொடுத்துருவோம். பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ண போகிற அந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு எய்தர் இங்கிலீஷ் ஆர் தமிழில் இருக்கும். எகைன் சொல்கிறேன், ஸ்கூல் புக்கோட பிடிஎஃப் தமிழ் ஆர் இங்கிலீஷில் இருக்கும். டெஸ்ட் உங்களுக்கு பைலிங்குவலாக இருக்கும். இந்த பேட்சோட அமௌண்ட் 199 rupees. பேட்ச் உங்களுக்கு March 10 அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகும். போனஸாக உங்களுக்கு கைடன்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருவோம். இந்த கைடன்ஸ் அப்படிங்கிறது ஆன்லைனில் உங்களுக்கு கிடைக்கிற எனார்மஸ் மெட்டீரியல்ஸில் இம்பார்ட்டண்ட்டாக படிக்க வேண்டிய மெட்டீரியல் என்ன அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்கிறது தான் போனஸ் அப்படிங்கிற கைடன்ஸ். இது நீங்கள் 30 லெசன்ஸுக்கு ஹைலைட்டட் பிடிஎஃப் வாங்குறதுக்காக மட்டும்தான் 199 அப்படிங்கிறத பே பண்ண போகிறீங்க. இது ஒரு செப்பரேட் பேட்ச் அப்படிங்கிறனால March 10 அன்னைக்கு நீங்கள் அவைலபிளாக இல்லைனாலுமே மார்ச்சில் ஜாயின் பண்ணாமல் ஏப்ரல் மே ஜூன் எப்போ ஜாயின் பண்ணாலுமே எக்கனாமி பொறுத்த வரைக்கும் இதே 30 லெசன்ஸ் தான். ரிவைஸ்டு புக் ரிலீஸ் பண்ணாலுமே பெருசாக எந்த ஒரு சேஞ்சும் ஆகாது. மொத்த புக்கையும் மாற்றுற வரைக்குமே எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது. ஸோ உங்களுக்கு எப்போ இந்த பேட்சை இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை நீங்கள் பார்க்குறீங்களோ அப்போ நீங்கள் டெலகிராமில் காண்டாக்ட் பண்ணி பேட்சில் ஜாயின் பண்ணி ரொம்ப கம்மி டேஸில் எக்கனாமியை கம்ப்ளீட் பண்ணிடலாம். டிஎன்பிஎஸ்சி இந்தியன் பாலிட்டி ஃபார் இங்கிலீஷ் மீடியம் ஆஸ்பிரன்ஸுக்கு மெயின்ஸ் பாலிட்டி நோட்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். 25 பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ் 199 rupees. இந்த ஒரு மெட்டீரியலில் உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸில் அனாலிட்டிக்கல் கொஷின்ஸ் கேட்டால் அதை எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா கிடைக்கும். அண்ட் ப்ரிலிம்ஸ் முடிக்காமல் மெயின்ஸும் கம்பைண்டாக படிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்களுக்கு இந்த ஒரு பேட்ச் மெட்டீரியல்ஸ் ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். இந்த மெட்டீரியல்ஸை பர்ச்சேஸ் பண்ண எல்லாருமே இதே போல் மற்ற யூனிட்ஸுக்கும் கொடுங்கன்னு கேட்குற அளவுக்கு ரொம்ப குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ். அண்ட் பாலிட்டி தான் ஃபஸ்ட்டு வந்து லான்ச் பண்ணோம். பாலிட்டி பேட்சில் ஜாயின் பண்ணி மெட்டீரியல் வாங்கின எல்லாருமே எக்கனாமி பேட்சிலே ஜாயின் பண்ணி மெட்டீரியல்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் இதை வாங்க விருப்பப்பட்டால் நம்ம டெலகிராம் சேனல் கமெண்ட்டில் ஹவு டு கெட் ஹர்ஷாஸ் பாலிட்டி நோட்டுன்னு கமெண்ட் பண்ணால் எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. நம்ம மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுற ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே டெலகிராமில் தான் இருக்குது. விசிட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.